World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இந்த நிகழ்ச்சியில் சிவபூங்கோதியம் அவர்களுக்கு மிகவும் சப்போர்ட்டாக இருந்து நிகழ்ச்சியில் ஆரம்பத்திலிருந்து இன்னும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று உறுதியாக இருக்கக்கூடிய நமது சென்னை மாவட்டத்தினுடைய நிர்வாகக்குழு உறுப்பினரான திருமதி ஜெயந்தி வேணுகோபாலம் அவர்கள் இது வரைக்கும் நான் சுக்கரனை பற்றி கேட்டுட்டேன் சார், சந்திரனை பற்றி கேட்டுட்டேன் சார். அப்படி இருந்தாலும் இவரையும் நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா நம்ம சந்தோஷப்படுவோம். ஏன்னா இவர் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கு வேலையே இல்லை. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு நபர். புதனின் புத்திசாலித்தனம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. அதுக்கு அவங்களுடைய ஆடையிலிருந்து அவங்களுடைய பதிவுகளை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பார்ப்போம் என்ன புத்திசாலித்தனத்தை அவர் கொடுக்குறாங்க அப்படின்றத. குரு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி, என் குலதெய்வமான அங்காள பரமேஸ்வரியை வணங்கி, என் நாக்கில் இருந்து நடம் புரியும் வாராகி அன்னையை தொழுது, எனக்கு என்றென்றும் உறுதுணையாக இருக்க எனக்கு ஆடவலீஸ்வர பெருமானையும் வணங்கி, இந்த புதனின் புத்திசாலித்தனம் என்ற தலைப்பில் என்னை பேச அனுமதி கொடுத்த என் குருநாதரையும் வணங்கி, இங்கே வந்திருக்கிற அனைவரையும் வருக வருக என வரவேற்று அனைவருக்கும் வணக்கம் சொல்லி, என்னுடைய சிற்றுரையை ஏதாவது பிழை இருந்தால் பொறுத்தருள வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு எல்லாருக்கும் என் சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு புதனின் புத்திசாலித்தனம். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி, பதம் தந்து அருள்வாய் பன்னொழியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி. சந்திரன் மகனாய் தோன்றியவனே, திணைமொட்டு போன்ற கருமையான நிறத்தை உடையவனே, நற்குணங்களுக்கெல்லாம் காரணமானவனே, புத பகவானே உன்னிடம் சரணடைகிறேன். முதல்ல நம்ம புதன் எப்படி பிறந்தார்ன்ற ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு, கொஞ்சம் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், ரொம்ப விரிவாலாம் சொல்லலை, சின்ன கதையாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறார். சந்திர பகவான் ஒரு ராஜசூய யாகம் நடத்துகிறார். இந்த யாகத்திற்கு ரிஷிகள், முனிகள், தேவர்கள் எல்லாரையுமே கூப்பிட்றாரு. அப்படி கூப்பிடும்போது தனக்கு வித்தைகளை சொல்லி கொடுத்த குரு பகவானையும் கூப்பிட்றாரு. அந்த ராஜசூய யாகத்துக்கு குரு பகவானும் கூப்பிட்றாரு. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாரு, குரு பகவானுக்கு வர முடியாத சூழல் ஏற்பட்டதுனால அவருடைய தன் தர்ம பத்தினியான தாராதேவியை அனுப்பி வைக்கிறார் சந்திர பகவானோட ராஜசூய யாகத்துக்கு. அப்படியே நடத்தி வரும்போது ராஜசூய யாகம்லாம் நடந்து முடிஞ்சிடுது. அதனால் சந்திரனோட ஒரு கவர்ச்சி, ஈர்ப்பு தாராதேவிக்கு இருந்ததுனால அங்கே தங்கிடுறார். சந்திரனுக்கும் அந்த ஈர்ப்புனால என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் ஐக்கியமாயிடுறாங்க. அதில் பிறந்தவர் சந்திரனுக்கும் தாராதேவிக்கும் பிறந்தவர் தான் இந்த புத பகவான். அந்த புத பகவான் இதோட கதை, இந்த புத பகவான் பிறந்த வரலாறு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டக்க இந்த இதை மட்டும் சொன்ன, அந்த தாராதேவி சந்திரனோட அழகுல மயங்கி ஈர்ப்புல பிறந்தவர் புத பகவான். அந்த புத பகவான் தான் காதலோட அதிபதியே. காதல்னு யார் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கெல்லாம் புதன் இல்லாமல் காதல் வராது. அது பின்னாடி கொஞ்சம் சொல்கிறேன். நம்ம புத பகவான் பற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வரலாம். புதன் யாரிடமும் கல்வி கற்கல, தானே எல்லாமே பயின்றதுனால இவரை தான், அதனால தான் இவரை புத்திகாரகன்னும் வித்தைக்காரகன்னும் சொல்கிறோம். நம்ம இந்த புத பகவான் காலபுருஷனின் 3ஆம் வீடான மிதுனத்துக்கும் 6ஆம் வீடான கன்னிக்கும் 2 ஆதிபத்தியம் பெறுகிறார். மிதுன ராசியோட சின்னம் பார்த்தீங்கன்னா இரட்டைத்தன்மை, அதாவது கதை பிடித்த ஆணும் நெற்கதிர்களை பிடித்த பெண்ணுமாக 2 பேரும் சேர்ந்து இருப்பாங்க. அதனால தான் இவருக்கு இரட்டைத்தன்மை அப்படின்றது சொல்றது உண்டு. தன்னுடைய சுய கஷேத்திரத்திலேயே வேற எந்த கிரகமும் தன்னுடைய சுய கஷேத்திரத்தில் ஆட்சி உச்சம் பெறதில்லை. ஆனால் புத பகவான் மட்டும் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் எல்லாமே தன்னுடைய சுய வீட்டிலே பெறுகிறார். அதனால அவருக்கு மூல திரிகோணமும் பெறுறதுனால அவருக்கு பலம் கொஞ்சம் அதிகம். இப்போ நம்ம மிதுன ராசியில் ரெட்டை குறியீடுன்னு பார்த்தோம். அதனால தான் இந்த புத பகவானுக்கு ரெட்டை தன்மை இருக்க
ஆண் தன்மையும் இருக்கும் பெண் தன்மையும் இருக்கிறதுனால தான் இவர் அலிகிரகம்னு நம்ம சொல்கிறோம். புதனின் நட்சத்திரம் வந்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி. பாருங்க, இந்த 3 நட்சத்திரமே ஆயில்ய நட்சத்திரம் வந்து கடகராசி, அந்த ஓடும் நீரான நீர் ராசியில தான் இருக்கு. விருச்சிக ராசின்றது வந்து கிணற்று நீர், அந்த கிணற்று நீர் ராசியில தான் கேட்டை நட்சத்திரம் இருக்கு. அதே மாதிரி ரேவதி நட்சத்திரம் பாருங்க கடல், அந்த 3 நட்சத்திரங்களுமே நீர் ராசியில தான் இருக்கு. அதை முதல்ல நம்ம அதை எடுத்துக்கணும். நம்ம சொல்ற ஒவ்வொரு இதுவும் நம்ம ஜாதகத்தில் பொருத்தி பார்க்கும்போது எல்லாமே பொருத்தி பார்க்கும்போது அது கோயின்சைட் ஆகும். அதனால தான் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கு சொல்கிறோம். புதன்னாலே நம்ம என்ன சொல்கிறோம்? கல்வி, நளினம், அறிவு, காதல், மென்மை, அந்த புரிதல் இருக்கணும், கணித அறிவு இருக்கும், பயிற்சி ஆசிரியர், திட்டமிடல், அந்த வங்கி வரவு செலவு கணக்கு பார்க்கறது, பேச்சு. புதன்னாக்கா காலி இடத்தை குறிக்கிறது, ஜோதிடர். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா புதன்னு நம்ம பொதுவாக எடுத்துக்கிறோம். அந்த உறவுகளில் எப்படி நம்ம புதனை எடுத்துக்கிறோம்னா, தாய் மாமன் புதன் தான், இளைய சகோதரி, சிறிய அத்தை, நண்பர்கள், காதலன், காதலி, வயதுல ரொம்ப சின்ன இளைய பெண்கள், குறும்பு செய்கிறாங்க இல்லையா, குறும்பு சின்ன குழந்தைங்கள சின்ன குறும்பு செய்வாங்க, அவங்களெல்லாமே புதனா பாவிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. நம்ம புதன்னாலே கன்னி பருவத்துக்குரிய கிரகம், இளைய கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். இளைய கிரகம் அப்படின்னு சொன்னால் குழந்தை பருவம்னாக்கா குரு, கன்னி பருவம்னா புதன். இதை ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒரு ஒரு கிரகம் வந்து ஆளுமை செய்து, அதனால இந்த குழந்தை பருவத்துக்கு குருவும், கன்னி பருவத்துக்கு புத பகவானும், இளமை பருவத்துக்கு சுக்கிர பகவானும், தாய்மை பருவத்துக்கு சந்திர பகவானும், வயதான மூதாட்டி பருவம் இருக்கு இல்லையா அதுக்கு சனி பகவானும், மூதாட்டிக்கு கேதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த புதனும் மாந்தியும் சேர்ந்திருந்தனா, கேதுவோட சேர்ந்திருந்தனா கன்னி பெண்கள் சாபம், இளம் பெண்கள் சாபம், அந்த சாபங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோதிடத்துல சொல்லியிருக்கோம். நம்ம பார்க்குற நபர்கள் இப்போ எல்லாருமே நம்ம சேர்ந்து இருக்கிறோம். இங்கே இருக்கிறவங்கள யார் யார் புதன் அப்படின்னு புதன் கிரகமாக பாவிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கூட இருந்து எப்பயுமே ஆலோசனை செஞ்சு யோசனை சொல்லி கொண்டிருப்பவர்கள், உதவியாளர்கள், வங்கி அலுவலர்கள், கணக்காளர்கள், ஜோதிடர்கள், பேப்பர் தொழிலை சார்ந்தவங்க, இவங்களெல்லாம் ஆசிரியர்கள், பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள், எழுத்து துறையை சார்ந்தவங்க, இவங்களெல்லாம் பார்க்கும்போது பூநூல் இல்லாத, அதாவது பிராமணர்னாக்கா குருன்னு வந்துடும். பூநூல் போட்டு இருந்தாலும் மற்ற கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க ஒரு சில கம்யூனிட்டியில் பூநூல் போட்டிருப்பாங்க, அவங்களெல்லாம் புத பகவானாக பாவிக்கணும். பூநூல் போட்டவங்கள குரு பகவானாக பிராமணர்களை குரு பகவானாக பாவிக்கிறோம். இவங்களெல்லாம் புதனா நம்ம பார்க்கும்போது, நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதும் நம்ம கூட இருக்கிறவங்களையும் பயணிக்கும் போதும் பார்க்கும்போது நம்ம ஜோதிட தன்மையோட பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் புலப்படும். அதனால தான் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம இப்போ இருக்கிற இடத்துல வந்து புத பகவானா எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற ஜன்னல்கள், படிக்கிற அறைகள், காலி இடங்கள், காற்றோட்டமான சூழ்நிலையில் இருக்கிற இடங்கள், செடிகளுக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், நூலகங்கள், பதிவு செய்ய நம்ம பத்திரம் பதிவு செய்கிறோம் இல்லையா, அந்த பதிவு செய்கிற இடங்கள், கணக்கு அலுவலகங்கள், வங்கிகள், சொசைட்டிகள், திட்ட அலுவலகம், இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே புதன் என்ற காரகம் வந்து அங்கே வேலை செய்யுதுன்னு எடுத்துக்கணும். அதனால தான் ஒவ்வொரு இதுவும் நம்ம வந்து எல்லாம் பார்க்குறோம். இப்போ புதனோட வீடு 2 வீடு இருக்கு, ஒன்று மிதுனம் இருக்கு, ஒன்று கன்னி இருக்கு. இந்த 2 கிரகத்தையும் நம்ம எப்படி வேறுபடுத்தி பார்க்கறது? ஏன் 2மே புதனோட வீடு தான், அது ஏன் அந்த வேறுபாடு வருது அப்படின்ற அதை சின்ன வேறுபாடு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நம்ம பார்க்கும்போது நம்ம ஈஸியாக பலன் சொல்லிடலாம். மிதுனம்னா 3ஆம் வீடு, காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு. அங்கே கலை நயம், அது காற்று ராசி. அந்த காற்று ராசின்ற இருக்கிறதுனால அங்கே கலை நயம் மிக்க ராசி அப்படின்னு சொல்லலாம். இசைக்கு அந்த காற்று ராசின்றதுனால அங்கே எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரக காரகத்தோட இசையில அவங்க வந்து நல்ல பேராற்றல், ஆற்றல் மிக்க பொலிவு பெற்று இருப்பாங்க. இதனால அங்கே வந்து
இசைக்கு பிரியர்கள் இருப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். இவர்களோட வியாபார நோக்கம் இருக்காது. ஏன்னா அவங்க காற்று ராசின்றது பக்கத்தில் அங்கே கடகராசி தான் இருக்குது. அதனால வியாபார நோக்கம்ன்ற எந்த எண்ணம்லாம் இருக்காது. மிதுனத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த காரகத்துவ ரீதியான இசை கருவிகள் மீது அவங்களுக்கு கட்டாயம் விருப்பம் இருக்குன்றது நம்ம அடித்து ஆணித்தரமாக சொல்லலாம். அதில் உறுதியாகவும் இருக்காங்க. நாடகம், எழுத்து, பத்திரிகை, ஆடியோ போன்றதுல நல்ல விருப்பம் இருக்கும். இந்த மிதுனத்துக்கு ஒரு துக்கத்தை உடனே சொன்னாங்க அப்படியே மறந்து விடுவாங்க. அப்போ அது நடந்து முடிஞ்சிச்சு, அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக தட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் கன்னி இருக்காங்க பாருங்க, கன்னி ராசிக்காரர்கள் ஒரு துக்கத்தையும் எளிதில் மறக்க மாட்டாங்க, பிறர் செஞ்ச துன்பத்தையும் மறக்க மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. ஆனால் மிதுன ராசி மறந்துடுவாங்க, மன்னிப்பும் கொடுத்துடுவாங்க. கன்னி ராசிக்காரர்கள் மன்னிக்கவும் மாட்டாங்க, மறக்கவும் மாட்டாங்க. ஆனால் வியாபார நோக்கம் அவங்களுக்கு ரொம்ப இருக்கும். கன்னிக்கு இசையில் அவ்வளவா பிரியம் இருக்காது, நயம் இருக்காது. ஏன்னா அங்கே நிலராசின்றதுனால அங்கே அந்த தத்துவம் வராது. இதை மனசில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நல்லா வித்தியாசப்படுத்தி இது காற்று ராசி, இவங்களுக்கு மிதுன ராசியில் இருந்து வராங்க ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்குறாங்கன்னா உடனே நீங்கள் உங்களுக்கு எந்த கிரகம் இருக்கோ மிதுனத்தில் அந்த இசை கருவிகள் மீது விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா ஆமான்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பார்த்து அழகாக பிரித்து கொடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் திதி, புதனோட திதிகளான இந்த பஞ்சமி அஷ்டமி திதிகளுக்கு எது சூன்யமாகுது? மிதுன கன்னி தான் அது சூன்யமாகுது. அந்த சூன்யமாகிறதுனால அவங்களுக்கு கல்வியில் தடை தாமதம் கொஞ்சம் ஏற்படும். சதுர்த்தி துவாதசி திதிக்கே அதிபதி புத பகவான் தான். சதுர்த்தி துவாதசி திதிக்கே அதிபதி புத பகவான் தான். அவர் ரிஷபம், துலாம், மகரம், கும்ப ராசியில் இருந்தாலும் நல்ல பலன் தான் தருவார். நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வச்சுக்கிட்டோம்னா பலன் பார்க்கும்போது ஈஸியாக பார்த்து சொல்லலாம். புதன் யோகியா வர நாம யோகங்கள் எப்படின்னா பிரீத்தி, விருத்தி, சிவம். இந்த பிரீத்தி, விருத்தி, சிவம் இதை பாருங்க. இதுல பிரீத்தியோட அதிதேவதை விஷ்ணு பகவான். அந்த அதிதேவதை இருக்கிறதுனால இந்த நாம யோகத்துல பிறந்தவங்க எல்லாம் கணித அறிவு அதிகமா இருக்கும், படிக்காத மேதைன்னு பேர் எடுப்பாங்க, கல்வியில தடை வந்தாலும் அதை தாண்டி ஜெயிச்சிடுவாங்க. அதே விருத்தி நாம யோகத்தின் அதிதேவதை சூரியன்றதுனால இவங்க அதிகார பதவி, நான் வாக்கால தொழில் செய்வாங்க, நான் தான் பெரியவன், நான் தான் தலைவன் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டிகிரியில் தடை வந்தாலும் இவங்க அந்த தடையை தாண்டி பின் ஜெயிச்சிடுவாங்க. அதனால இந்த நாம யோகத்தை இந்த டிஃப்ரென்சியேஷன் பார்த்து நம்ம இது பண்ணனாலே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும்னாலே அதை சொல்லலாம். இந்த விருத்தி நாம யோகத்தில் பிறந்தவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா KMDR அப்படின்ற உங்க குடும்பத்தில் பேர் முதல் எழுத்தா வரும் அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். சிவன் நாம யோகத்தின் அதிதேவதை மித்ரன். இந்த வீட்டில் கட்டாயம் சிவ நாம யோகத்திலே பாருங்க சிவம்னு வர்றதுனால அவங்க வீட்டில் கட்டாயமாக சிவன் சம்பந்தப்பட்ட, ஈஸ்வரன் சம்பந்தப்பட்ட பெயர்கள் கண்டிப்பாக இருக்கும். தந்தைக்கு 2 விதமான வருமானம் இருக்கும். ஜாதகரோட திருமண வாழ்க்கை பிரச்சனையை தரும் அப்படின்னு இருந்தாலும் அதை தடையை தாண்டி வந்துடுவாங்க. RSKLME என்ற எழுத்து முதல் எழுத்தா வரும். இந்த புதன் அவயோகியா வரும் நாம யோகங்கள்ல இருந்தாலும் புதன் பிரச்சனையை தந்தாலும் அவயோகியா 6, 8, 12 இருந்தாங்கன்னா நல்ல பலனையே தருவார். அவர் இருக்கிற இடத்தை பொறுத்து அவருடைய பலன்கள் வரும். புதன் நம்ம எப்பயுமே இளமையான கிரகம். புதன் காரகத்துவத்தை காதல் ஏன்னா சந்திர பகவான் தாராதேவிக்கும் பிறந்தவர் தான் புதன். அந்த சந்திரனோட அழகில மயங்கி தாராதேவி காதலிச்சு பிறந்ததுனால இந்த காதலுக்கு காரகரார இந்த புத பகவான். இவர் யாருடைய எப்படி சேர்ந்தாலும் என்ன காரகத்துவம் மூலம் காதலை ஏற்படுத்திடுறாருன்னு கொஞ்சம் ஒரு 2-3 பார்த்துட்டு அதுக்கப்புறம் பழையபடிக்கு வர. இந்த சூரியன் புதன் சேர்ந்திருந்து 1, 3, 5, 7, 9ஆம் பாவங்கள்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காதலை ஏற்படுத்துது அப்படின்னு பொது பலனா சொல்றோம். இந்த சந்திரன் புதன் சேர்க்கை பயணங்களின் போது
உடன் பயணம் புரிபவர்கள் மீது காதல் ஏற்படுகிறது. வயது வித்தியாசம்லாம் பார்க்கறது இல்லை காதலில். செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு காதல் வருதுன்னா, காதலை குறிக்கக்கூடிய காரக கிரகமே புதன், தைரியத்தை குறிக்கக்கூடிய காரக கிரகம் செவ்வாய். இவங்க இணைந்து இருக்கும் போது எப்படி காதல் வருதுன்னா, புதன் காரகத்துவமான அந்த கல்வியை விருப்ப பாடமா எடுத்துட்டாங்கன்னாக்கா இவங்க காதலிச்சாங்கன்னா பயந்து காதலிப்பாங்க. புதன் ஒரு பயந்த சுபாவம் உள்ள கிரகம். அதனால பயப்படுவாங்க. காதலிச்சுட்டாலும் ஐயோ நம்ம வீட்டில் காதல் விஷயத்தை வெளியில சொல்ல முடியாது, எப்படி சொல்றது, சமூகத்துக்கும் அந்த பெற்றோருக்கும் பயப்படுவாங்க. ஆனா செவ்வாயின் காரகத்துவமான இன்ஜினியரிங் கல்வியை தேர்ந்தெடுக்கிறவங்க பெற்றோருக்கும் சமூகத்துக்கும் பயப்படவே மாட்டாங்க. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு பின்னாடி வரதை பார்த்துக்கலாம்டா, எப்படி வந்தாலும் பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு தைரியம் கெத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக விட்டுட்டு காதலிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால காதல் செய்யும் போது கூட கிரகன் உங்களோட ஒத்துழைப்பும் தேவை. இந்த புதன் குரு சேர்க்கை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கற்றாரை காமொருவர்னு ஒரு பழமொழி இருக்கு நம்ம இதில். அது மாதிரி பெரிய அந்த குணங்களில் நல்ல படித்தவங்களை, நல்ல குணசாலியானங்களை, புத்திசாலியானங்களை, அறிவாளிகளை பார்த்தா தான் புதன் குரு சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு அந்த காதல் வருதோ, இல்லைன்னா வராது. அந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை மதன கோபால யோகம்னு நம்ம ஜோதிடத்தில் உண்டு ஒரு யோகமே. அது மாதிரி இருக்கிறவங்க ஒரே நபரத்துல 2 பேரும் 3 பேரை கூட காதலிச்சுட்டு எதை எப்படி மறைக்கணுமோ அதை அப்படியே மறைச்சி காதலிச்சிடுவாங்க. அதில் தான் மதன கோபால யோகம் அப்படின்னு சொல்றது. அந்த யோகம் வந்துச்சுன்னா லக்னத்தில் புதன் இருந்தாலும், 7 சுக்கிரன் இருந்தாலும், இல்லை பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும், சார பரிவர்த்தனை இருந்தாலும் இந்த யோகமானது வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ புதன் சனி சேர்க்கை இருந்தாலும், அல்ல புதன் 5ஆம் அதிபதியின் நட்சத்திரத்தில் இருந்தாலும் காதல் ஏற்பட்டு அதை மறக்க முடியாத நினைவுகளும் கசப்பு, ஏன்னா சனி என்னக்கா கசப்பு நிகழ்ச்சிகளை தரவர் தான், அதனால அதுவும் இருக்கும். அதெல்லாம் இது காதல், சும்மா எல்லாம் காதலே சொல்லிட்டு இருந்தாக்கா இதுவா இருக்கும். அடுத்து நம்ம வேற புத ஆதித்ய யோகத்தை பத்தி பார்க்கலாம். புதனும் சூரியனும் சேர்ந்திருந்தால் ஜாதகத்தில், ஒருத்தரோட ஜாதகத்தில் சூரியன் புதன் சேர்க்கை பெற்றிருந்தா, திரிகோணம் கேந்திரத்தில் இருந்துச்சுன்னா புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்கு சிறந்த பேச்சு திறன், அரசு வழியில லாபம், சொந்த தொழில வெற்றி, இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு இது ஒரு ராஜ யோகமாக சொல்றாங்க. இந்த ராஜ யோகம் இருக்கிறவங்க சூரியன் அல்லது புதன் பலவீனமான ராசியில இருந்தாலும், 6, 8, 12 வீடுல இருந்தாலும் பலன்கள் கொஞ்சம் குறையும். அதை பார்த்து தான் நம்ம பலன். எல்லாருக்குமே எந்த ராசியில இருந்தாலும் புத ஆதித்ய யோகம் இருக்கு, நீ நல்ல புத்திசாலியா இருப்ப, உனக்கு ராஜயோகம் உண்டு அப்படின்னு அடிச்சு சொல்லிடக்கூடாது. எந்த இடத்துல எந்த பாவகத்துல என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு தான் புத ஆதித்ய யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். இப்படித்தான் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லணும். இப்போ நம்ம புத பகவான் காதல்ல எவ்வளவு புத்திசாலித்தனமா எவ்வளோ வேலை செஞ்சாரு அப்படின்றது பார்த்தோம். அதுதான் நான் எடுத்திருக்கிற டாபிக்கோட புதனின் புத்திசாலித்தனம்ன்றது. அந்த புத்திசாலித்தனத்தை ஒரு ராசியில இருந்தா எப்படி அவர் வேலை செய்வார் அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம். புதன் மேஷ ராசியில இருந்தாக்க தன விரயம், எதிரி தொல்லை, நோயும் உண்டாகும். ஏன்னா மேஷத்துக்கு அவர் 3க்கும் 6க்கும் உடையவர். அதனால அந்த தொல்லைகளையும் தடைகளையும் தருவார். புதன் ரிஷபத்தில் இருந்தால் வரவும் வரவுக்கேற்ற செலவும் ஏற்படும், கண் சம்பந்தமான நோய் ஏற்படும். 2ஆம் பாவம் இல்லையா, அதனால கண் சம்பந்தமான நோய் ஏற்படும். புதன் மிதுனத்தில் இருந்தால் சகோதர வழி நன்மை உண்டாகும், சொற்ப தனமும் அற்ப சுகமும் கிடைக்கும், மன தைரியம் குறையும். கடகத்தில் இருக்கும்போது புதன் உறவினர்களிடையே சதா சண்டை சச்சரவுகள் ஏற்படும், தாய்க்கு கொஞ்சம் நோய் அது மாதிரி வரும், வாகன நஷ்டம், விபத்து, கல்வியில் தடை அதெல்லாம் ஏற்படும். சிம்மத்தில் இருக்கும்போது நல்ல உடல் வளம், மன வளம் ஏற்படும், பூமி சம்பந்தப்பட்ட வகையில் லாபம் தரும். கன்னியில் இருக்கும்போது எதிலும் வெற்றி ஏற்படும், நல்ல பேச்சாற்றல் உண்டாகும், சபையில் பேசும் யோகம் இருக்கும், எதிரிகள் ஒழிந்து போவார்கள். ஏன்னா கன்னி 6ஆம் இட காலத்துக்கு 6ஆம் இடம்ன்றதுனால அங்கே இருக்கும்போது அது வராது.
துலாம் ராசிக்குள்ள இருக்கும் புத பகவான் இருந்தால் மனைவிக்கு ஆகாது, மனைவிக்கு பீடையோ அல்லது கருத்து வேறுபாடோ கலக்கமோ ஏற்படும். அதே போல் புத்திரர்களுக்கும் கெடுபலன் தான் தருவார். பொருள் கஷ்டம் ஏற்பட்டு கடன் ரோகம் ஏற்படும். இந்த விருச்சிகத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், புதன் இருந்ததுன்னா சகோதரர்களுக்கு ஆகாது. உடன் பிறந்தவர்களுக்கு விபத்து காயான காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், அது அதிபதி செவ்வாய், அது சகோதரனோட இது பண்ணுறதுனால இது விபத்து காயம் நோய் பீடை அல்லது அரசு தண்டனை இதெல்லாம் கிடைக்கும். தனுசுக்கு தகப்பனாருக்கு கண்டாதி தோஷங்கள் ஏற்படும், எதிரிகளால் தொல்லை பயம் ஏற்படும், பொருளாதாரம் சுமாராக இருக்கும். மகரத்துக்கு பொருள் விரயம் தரித்திரம் ஏன்னா அங்கிருந்து பார்க்கும்போது அது கரெக்டாக வரும். சகோதரர்களுக்கு கெடுதி உண்டாகும், கல்வியில் உயர்வு ஏற்படும். கும்பத்துக்கு நடுத்தரமான வகையில் நன்மையும் தீமையும் நடக்கும். நல்ல தனவரவுகள் உண்டாகும், ஆனால் நிலைத்து நிற்காது. உடன் பிறந்தவர்களுக்கு கெடுதியை ஏற்படுத்தும். மீனத்தில் புதன் இருக்கும்போது அங்கே மீனத்தில் புதன் நீச்சம், அங்கே உறவுகளுக்குள்ள பாதிப்பு. ஏன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் இடம்ன்றதுனால கண் ரோகம், தனவர சுமாராக இருக்கும், அற்ப சுகம்தான் ஏற்படும். இந்த 12 ராசியில் இது எல்லாம் பார்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 லைனாக ஞாபகம் வச்சுக்கும் போது பலன் நம்ம பார்க்கும்போது இந்த பலன்களை வச்சியே நம்ம பாதி ஜாதகம் சொல்லிடலாம். இப்படி இருக்கிறவங்க ஒரு பெருமாளோட வழிபாடு செய்யும் போது அவர்களுக்கு இந்த புதனோட தாக்கங்கள் குறையும். அப்படின்றதுனால அந்த 12 ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய பெருமாள் ஆலயங்களையும் சொல்கிறேன். மேஷத்தில் திருநீர்மலை நரசிம்மரையும், ரிஷபத்துக்கு காஞ்சி வரதராஜ பெருமாளையும், மிதுனத்துக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திரசாயியையும் வணங்கணும். கடகத்துக்கு ரங்கநாத ஸ்ரீரங்கம், ஏன்னா அது கடகம் ஓடும் நீர்ன்றதுனால அந்த ஓடும் நீருக்கு இருக்க பக்கத்தில் ரங்கநாதரை வணங்கணும். சிம்மம் உப்பிலியப்பன், கன்னி ஏழுமலையான் திருப்பதி என மலை மேலே இருக்கிறார் அவர். துலா திருவெள்ளியன் கும்பகோணம், விருச்சிகம் திருத்தன்கா, தனுசு திருவந்திபுரம் கடலூர், மகரம் திருநாரையூர் நாச்சியார் பெருமாள், கும்பகோணம் திருக்கோஷ்டியூர், மீனம் பத்மநாபர் அனந்த பத்மநாப சுவாமி கோயிலை வணங்கினீங்கன்னா இதுக்கு உண்டான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த எனக்கு குருநாதரையும் நன்றி பாராட்டி அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். என்னுடைய பெயர் ஜெயந்தி, நான் சென்னை. என்னுடைய ஃபோன் நம்பர் 9447920993. மிகவும் சிறப்பு. புதனுடைய காரத்துவங்களை அற்புதமாக எளிமையாக சொல்லிக் கொடுத்த நமது ஜெயந்தி அம்மா அவர்களுக்கு இப்பொழுது மிகவும் சிறப்பாக சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர்கள் அவங்களுக்கு பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்.